சுஜாதாவோட அக்கா சிங்கப்பூர்ல இருக்காங்கன்னு சொன்னல, அவங்க கிட்ட பேசி பாருடா. ஆமாண்டா, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. என் சகலுக்கு அங்க நிறைய பேர் தெரியும்டா. இந்த ஒண்ணே பேசுறேன். உடனே பேசு. எக்ஸ்கியூஸ் மீ. உள்ள வர சொல்லி யாரும் சொல்ல மாட்டீங்களா? ஓகே, நானே வரேன். ஹேய், எதுக்கடி நீங்க வந்த? என் புள்ளைய அங்க அரெஸ்ட் பண்ண வச்சுட்டு இங்க நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னு பாக்க வந்தியா? அம்மா, கொஞ்சம் பொறுமையா இருமா. ஐயோ, என்ன சொல்றீங்க? நான் ஏன் அதெல்லாம் பண்ண போறேன்? ஹலோ 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 ஹலோ, சும்மா நடிக்காதீங்க. உங்களுக்கு மட்டும்தான் அவனை பழி வாங்கணுங்கிற இன்டென்ஷன் இருக்கு. சீ, நீங்க எல்லாம் என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. தப்பானவங்கள தப்பா தான் நினைப்பாங்க. மரியாதையா என் பையன் வெளியே வரதுக்கு ஏற்பாடு பண்ணு, இல்லன்னா நான் சும்மா விட மாட்டேன். ஐயோ, நீங்க புரியாம பேசுறீங்க. நான் ஏன் இதெல்லாம் பண்ண போறேன்? இப்ப மகேஷ் அரெஸ்ட் பண்ணதால எங்க கம்பெனிக்கு வர வேண்டிய ப்ராஜெக்ட் போயிடுச்சு. அதனால பல கோடி ரூபாய் நஷ்டம். உங்களுக்கே தெரியும் என் கம்பெனியை காப்பாத்த நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு. எனக்கு என் கம்பெனி ரொம்ப முக்கியம். அப்ப நான் ஏன் இதெல்லாம் பண்ண போறேன்? அப்ப எப்படிங்க அவன் போலீஸ்ல மாட்டினா? அது எப்படிங்க எனக்கு தெரியும்? ஒருவேளை மகேஷ் நிஜமாவே இங்க இருந்து ட்ரக்ஸ் எடுத்துட்டு போயிருக்கலாம். சீ, வாய மூடுறி. என் பையனை பத்தியா தப்பா பேசுற? அவன் ஒண்ணும் அந்த மாதிரி குறுக்கு புத்திக்காரன் இல்ல. சரி, ஓகே, அவர் எடுத்துட்டு போகாம இருந்திருக்கலாம். பட் வேற யாராவது கூட மாட்டி விட்டுருக்கலாம் இல்லையா? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லதான் வந்தேன். நீங்க தான் எதுவும் பண்ணலல, அப்ப எப்படியாவது எங்க அண்ணனை இங்க கூட்டிட்டு வர ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். என் கம்பெனி ஸ்டாஃப் அப்படியே எப்படி விட முடியும்? நானும் அங்க இருக்கிற ஹையர் அபிஷியல்ஸ் கிட்ட பேசினேன். இந்த மாதிரி கேஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. மகேஷை விட தயாரா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அம்மா, நீங்க பயப்படாதீங்க. மகேஷை நாங்க கூட்டு வரோம். ஆமாமா, என்ன ஆனாலும் சரி, எவ்வளவு கஷ்டப்பட்டாவது நாங்க மகேஷ் இங்க கூட்டிட்டு வந்துடுறோமா. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். எனக்கு இருக்கிற பவர்க்கே எதுவும் பண்ண முடியல. நீங்களும் ஜஸ்ட் நார்மல் ஸ்டாஃப். உங்களால என்ன பண்ண முடியும்? அத நாங்க பாத்துக்கிறோம். எங்க ஃப்ரெண்ட் எப்படி வெளியே கூட்டு வருதுன்னு எங்களுக்கு தெரியுங்க. ஓகே, உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. ஆனா இந்த மாதிரி கேஸ்க்கெல்லாம் சிங்கப்பூர்ல 8 இருந்து 10 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்குமா? என்னடா சொல்ற இவன்? ஏங்க அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. உண்மை என்னைக்குமே ஜெயிக்குங்க. எப்படியா எங்க ஃப்ரெண்டை வெளியே கூட்டிட்டு வருவோம் பாருங்க. ஓகே, நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நான் கண்டிப்பா செய்றேன். ஒண்ணு தேவையில்லைங்க. எங்க ஃப்ரெண்ட் எப்படி கூட்டு வருதுன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க கிளம்பலாம். பெஸ்ட் ஆஃப் லக். ஏய், டேய், என்னடா இது இப்படி சொல்லிட்டு போறா? அம்மா அழாதீங்கம்மா. அவன் கிடக்குறாம்மா. நாங்களாம் இருக்கோம்மா. மகேஷ் அப்படியே விட்டுருவோம்மா. எப்படியாவது வெளியே அதெல்லாம் கூட்டிட்டு பண்ணாதீங்க. வாங்கடா. நீங்க எதுக்கு தேவையில்லாம அழுறீங்க? அம்மா, சொல்றது கேளுங்க. யாமினி, நீயா சொல்லுமா? குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். ஹலோ. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஹாய் டாட். குட் மார்னிங். ஹாய், குட் மார்னிங் பேபி. என்ன டாட், இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க? நீதாம்மா லேட்டு. ஓ சாரி டாட். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதியா தூங்குனேன். அதான் காலையில எந்திரிக்க லேட் ஆயிடுச்சு. தட்ஸ் குட். அப்புறம் டாட், ஆபீஸ்ல புதுசா என்ன நடக்குது? என்ன நடக்கணும்? இல்ல டாட், ஏதாவது நியூஸ் புதுசா வந்துச்சா? எதை பத்திமா கேக்குற? எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்போ உங்களுக்கு எதுவும் தெரியாதா? என்ன தெரியணும்?
நேத்து என்ன நடந்துச்சு தெரியுமா? எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அந்த ஒரு நிமிஷம் இருமா. ஹலோ, அப்படியா? ஓஹோ, ஓ ஓ ஓ ஓகே, நான் வந்துடுறேன். ஓகே, பாய். டாட், நான் என்ன சொல்ல வந்தேனா, நேத்து தாரா எனக்கு தாரா, நான் அப்புறமா கேக்குறேன். நீ இப்ப என் கூட வா. இல்ல டாட், நான் சொல்றது நீங்க கம் ஆன் பேபி, கம் ஆன். டாட், டாட், என்னதுக்கு இங்க கூட்டிட்டு வாமா, வரீங்க? நான் சொல்றேன். என்ன அவசரம்? guys listen to me, come on. உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே சிங்கப்பூர் ப்ராஜெக்ட் சைன் பண்ணியாச்சு. இந்த ப்ராஜெக்ட சக்சஸ்ஃபுல்லா முடிச்சது மகேஷ். மகேஷ், இங்க வாங்க. come on. மகேஷ், குட், யூ ஹவ் டன் a great job. Congratulations. நீங்க இல்லனா இந்த ப்ராஜெக்ட்டே நமக்கு கிடைச்சிருக்காது. நான் வெறும் பிரசன்டேஷன் மட்டும் தானே சார் பண்ணேன். நோ 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 மகேஷ், அப்படிலாம் சொல்லாதீங்க. யூ ஆர் a very talented person. சிங்கப்பூர்ல இருக்கிற கிளையண்டே எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க. I am very proud of you. உங்கள மாதிரி ஒரு ஸ்டாஃப் இந்த கம்பெனிக்கு கிடைச்சது பெரிய காட்ஸ் கிஃப்ட். உங்கள மாதிரி ஸ்டாஃப் இருந்தாலே போதும், நம்ம கம்பெனி எங்கேயோ போயிடும். இட் வில் பி நம்பர் 1. கங்க்ராட்ஸ்டா. டேய், எதுக்குடா வந்த? போடா வெளிய. ஏய், எதுக்கு இப்படி கத்துற? காது வலிக்குது. அம்மா, எங்க மூக்க காணோம்? ஓ, உடைஞ்சிருச்சா? ஏய், நீ பேசுறது கேட்க நான் ரெடியா இல்ல. வெளிய போடா. ஏன் இப்படி கத்துற? என்ன உன் பிளான்ல சொதப்பிடுச்சுன்னு கோவத்துல இருக்கியா? ஏய், என்ன பிளான்? எனக்கு எதுவும் தெரியாது. ஹே, நடிக்காதடி. பொண்ணாடிடா. ஏய், யார டீ போட்டு பேசுற? என்ன நினைச்சிட்டு மனசுல? ஏற்கனவே தப்பு பண்ணது நீ. தேவையில்லாம ஜெயிலுக்கு போய் தண்டனை அனுபவிச்சது நான். உன்னை ஒரு மன்னிப்பு கேட்க சொன்னதுக்கு என்னெல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்க நீ? ஓ, என்னடா காப்பாத்துங்கன்னு கையெடுத்து கும்பிட்டவன் இப்ப நேர்ல வந்து நிக்கிறாடன்னு பாக்குறியா? என்ன அப்படி பாக்குற? உன்னால்தான் எனக்கு மேட்டரே தெரிஞ்சது. நானே மறந்துட்டு போன அந்த ஊருகா பேக ஓன் டிரைவரு என்கிட்ட வந்து நீ ஞாபகப்படுத்த சொன்னதா சொல்லி கொடுத்துட்டு போனா பாத்தியா? அப்பதான் எனக்கு டவுட்டே வந்தது. என்னடா இந்த பொண்ணுக்கு நம்மள இவ்வளோ ஆக்குறேன்னு. பேக் ஓபன் பண்ணி பார்த்தா எனக்கு தெரியுது நீ பண்ணிருக்கிற வேலை. நான் அந்த ட்ரக்ஸை இங்கேயே விட்டுட்டு தான் சிங்கப்பூர் போனேன். ஓ, அப்ப இந்த கஸ்டம் சீன்லாம் எப்படின்னு பாக்குறியா? நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் வச்சு நானே டைரக்ட் பண்ண சீன் தான் அது. ஆனா அதை பார்த்துட்டு நீ ஒரு நாள் ஃபுல்லா சந்தோஷமா இருந்திருப்பல. ஏய், என்ன உளற? எனக்கு எதுவும் தெரியாது. நான் எந்த ட்ரக்ஸும் வைக்கல. ஐயோ யோ 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 யோ, என்னடி இப்படி நடிக்கிற? உனக்கு என்ன நேஷனல் அவார்டு கொடுக்க போறாங்க? சர்தார் நிறுத்து. ஒருத்தன் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கெஞ்சுறான். உனக்கு கொஞ்சம் கூட இறக்கம் வரல. அந்த
அந்த அளவுக்கு திமிரு பிடிச்சு தெரியுறேன். ஏன் பார், உனக்கு ஏற்கனவே ஒரு சான்ஸ கொடுத்து பொழைச்சு போன விட்டேன் பாத்தியா? ஏன் தப்புதான். இதுக்கு மேல உன்னை சும்மா விட மாட்டேன். ஏய், என்ன மிரட்டுறியா? உன்னால என்னடா பண்ண முடியும்? என்ன பண்றேன்னு பாருடி. அகிலா ஐஸ்வர்யா வச்சு என் மேல பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்தியே, அந்த வீடியோ, அப்புறம் என்ன கொல்றதுக்காக ஆரம்பிச்சியே அவன் பேசின வீடியோ, அப்புறம் இந்த ட்ரக்ஸ் மேட்ரு, இதெல்லாம் என்கிட்ட இருக்கு. இதெல்லாம் வச்சு காலத்துக்கும் நீ ஜெயில இருந்து வெளில வர முடியாத மாதிரி நான் பண்றேன். ஏய், உன்னால முடிஞ்சது பாத்துக்கோ. என்னையா அடிச்சிட்டல? இனிமே ஒரு நிமிஷம் கூட உன்னால இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்க முடியாது. இப்பவே எங்க அப்பா கிட்ட சொல்லி உன்னை வேலையை விட்டு தூக்குறேன்டா. கம் ஆன் பேபி, என்ன இப்படி கோவமா வர? இந்த ராஸ்கல் என்னைய அடிச்சிட்டான்பா. இவன் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. அந்த ராஸ்கல் வெளியே போக சொல்லுங்க இமிடியேட்டா. கொஞ்சம் பொறுமையா பேசுமா. இல்ல டாட், அவனை இப்பவே போக சொல்லுங்க. அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. எனக்கு எல்லாம் தெரியும். மகேஷ பத்தியும் தெரியும், நீ என்ன பண்ணுங்கிறதும் தெரியும். புரிஞ்சுதா? அப்பா, உன்னை நினைச்சு நான் பெருமைப்படுற அளவுக்கு நீ நடந்துக்கலனா கூட பரவாயில்ல. ஆனா இப்படி என்ன தலை குனிய வச்சுட்டல. மகேஷ பழி வாங்கணும்னு இப்படி எல்லாம் பண்ணிருக்க. ஆனா நம்ம கம்பெனியை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கலன்னா நமக்கு எவ்வளவு லாஸ் ஆயிருக்கும். அத கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? சோ உனக்கு கம்பெனி முக்கியம் இல்ல, மகேஷ பழி வாங்கணும், அது மட்டும்தான் உனக்கு முக்கியம். இல்ல டாட், அது வந்து தாரா, நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. எல்லாம் என் தப்புதான். அந்த பிரச்சனைக்கு அப்புறமும் ஒன்ன இங்க பொறுப்புலனா விட்டுருக்கவே கூடாது. இட்ஸ் மை ஃபால்ட். ஆமா டாட், நான் தான் எல்லாம் பண்ணேன். உங்க பொண்ணு ஒரு சாதாரண ஸ்டாஃப் கிட்ட எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்க சொல்லி நீங்க சொல்லிருக்க கூடாதுப்பா. அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. ஒரு ரீசன்லாம் எனக்கு தேவையில்லை. உனக்கு 2 சாய்ஸ் தரேன். ஒன்னு, இனிமே என்னோட எந்த ஆபீஸ் பொறுப்புலையும் நீ தலையிடக்கூடாது. இன்னொன்னு, நீ மகேஷ் டீம்ல ஒரு சாதாரண ஸ்டாஃபா ஒர்க் பண்ணணும். எஸ், எதுவுமே கத்துக்காம நீ ஸ்ட்ரெயிட்டா எம்டி ஆனதுனாலதான் உனக்கு எம்ப்ளாயிஸோட கஷ்டம் புரியாம போச்சு. மகேஷோட டீம்ல ஒரு டீம் மெம்பரா நீ ஒர்க் பண்ணணும். அப்படி செஞ்சேனா என் கம்பெனி பொறுப்பை உன்கிட்ட நான் கொடுக்கறேன். என்னப்பா சொல்றீங்க? நான் போய் அவனோட டீம்ல ஒர்க் பண்ணணுமா? என்னால முடியாதுப்பா. அப்ப நீ பொறுப்புல இருந்து விலகிக்கணும். அப்பா, சின்ன விஷயத்துக்கு ஏன் இப்படி சொல்றீங்க? This is my final decision. சாரி மகேஷ், என் பொண்ணுக்காக உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். ஐயோ, நீங்க ஏன் சார் சாரி சொல்றீங்க? நான் உங்க கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு சாதாரண ஸ்டாஃப். எனக்காக நீங்க இவ்வளவு பேசியிருக்கீங்களே, ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே மகேஷ், நான் போறேன் சார். சந்தோஷ், இன்னும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? கோயில் நடையே சாத்திட்டாங்க. அந்த மகாராணி வருவாளா மாட்டாளா? கோச்சிக்காதீங்கம்மா, ஒரு 5 minutes, இப்போ வந்துருவா. ஆமா, நீ வந்ததுல இருந்து இதைத்தான் சொல்லிட்டு இருக்க. இன்னும் எவ்வளவு நேரம் தான் ரோட்லயே நிக்கிறது? அம்மா இப்போ வந்துருவாம்மா. நீங்க வாங்கம்மா, நம்ம கோயிலுக்குள்ள போய் உட்காரலாம்.
கோயில் சாத்திட்டாங்களா? சரிம்மா, நீங்க வாங்க, நம்ம கார்ல போய் உட்காரலாம். வாங்கம்மா. ஒண்ணும் தேவையில்லடா, நீ வேணா போய் உட்கார்ந்து வெயிட் பண்ணு, நான் கிளம்புறேன். ஆமாம்மா, ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா, இப்போ வந்துருவாமா, ப்ளீஸ்மா, எனக்காகமா. சந்தோஷ், நான் உனக்காக தான் அந்த பஜாரியை பார்க்கவே ஒத்துக்கிட்டேன். வீட்ல எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? இன்னைக்கு அவ கோயிலுக்கு வருவா, நீங்க வந்து பேசுங்க, நீ கூப்பிட்டதுனால தான் அத்தனை வேலையும் விட்டு வந்திருக்கேன். ஆனா அவ என்னடானா உன்கிட்ட வர்றேன்னு சொல்லிட்டு நம்மள இப்படி ரோட்ல நிக்க வச்சிருக்கா. அம்மா, மீரா வேணும்னே இப்படி எல்லாம் பண்ண மாட்டாமா. வந்துகிட்டு இருப்பா, டிராபிக்ல மாட்டிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அதான் லேட் ஆகுது. ஆமா, ஊர்ல இல்லாத டிராபிக் அவளுக்கு. சரிடா, டிராபிக்கா இருந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல. நல்லா முழிடா. அவளை கட்டிக்கிட்டு நீ இப்படியே வாழ்க்கை முழுக்க முழிக்க வேண்டியதான். அம்மா இல்லம்மா, மீரா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லம்மா, ரொம்ப நல்ல பொண்ணுமா. டேய், நான் இவ்வளவு சொல்லியும் உனக்கு உரைக்கல இல்ல? நீ அவ மேல இருக்கிற மயக்கத்துல பேசிட்டு இருக்க. டேய், நான் எல்லாம் ஒரு பொண்ண ஒரு தடவை பார்த்தா போதும். அவ எப்பேற்பட்டவ, அவ குணம் எப்படி, அவ குடும்பத்துக்கு ஒத்து வருவாளா மாட்டாளான்னு கரெக்டா சொல்லிடுவேன். நம்ம பொண்ணு பார்க்க போனப்போ அவ என்னெல்லாம் பேசலான்னு பார்த்தல்ல, அதையெல்லாம் மறந்துட்டு நீ வேணா ரோஷன் கேட்டு போய் அவகிட்ட பல்ல அழிச்சிருக்கலாம். ஆனா நான் சாகர வரைக்கும் மறக்க மாட்டேன்டா. சை, நீ கூப்பிட்ட உடனே அவளை பாக்குறதுக்கு ஒத்துக்கிட்டு வந்த பாரு, என்ன சொல்லணும்? இங்க பாரு சந்தோஷ், அன்னைக்கு நீயும் உங்க அப்பாவும் அவ்வளவு தூரம் சொன்னதுனாலதான் நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு அவ என்னை இவ்வளவு தூரம் அவமானப்படுத்தினதுக்கு அப்புறம் அவ நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருவான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. அம்மா ப்ளீஸ்மா, ஏன் அப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்போ வந்துருவாமா. வரட்டும்டா, அவ வந்த உடனே அவகிட்ட தெளிவா சொல்லிரு, அவ நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு. நான் கிளம்புறேன். ஆமாமா ப்ளீஸ்மா, ஒரு 2 மினிட்ஸ்மா. சந்தோஷ், இதுதான் என்னோட முடிவு. ஓ முடிவு என்னன்னு அவகிட்ட பேசிட்டு சொல்லு. நான் கிளம்புறேன். அம்மா அம்மா அம்மா